கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமட்டளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்ககிட்ட பேசுற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருத்தணியில் நடந்த இஷ்யூ. நிறைய பேர் பேசியிருக்காங்க, பட் ஸ்டில் நம்ம வந்து அந்த சம்பவத்தை வந்து ரொம்பவே வந்து எலாபரேட் பண்ணி நீங்க பேச போறதில்ல. நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் கண்கூடாவே அந்த விஷயத்த வந்து பார்த்தோம், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். பட் ஸ்டில் இந்த பழி வந்து அந்த 4 பேர் மேல மட்டும்தானா? அந்த 4 பேர் மட்டும்தான் தப்பு பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்ல. இந்த தப்பு வந்து எல்லாருமே பண்ணியிருக்கோம். நீங்க, நான், இவ்வளவு பேரும் இந்த பெரிய தப்புக்கு காரணமா வந்து அமைஞ்சிருக்கும். டைரக்டா காரணம் இல்லாம ஏதோ ஒரு வகையில காரணமா வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்கேயோ ஒடிசா, ஐ திங்க் ஸோ, ஒடிசால இருந்து வந்த ஒரு நபர், ஓகேங்களா? ஸோ 2 மாசமா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி பார்த்திருக்காரு. அன்நோயிங்லி அந்த 4 பசங்க வந்து இவர் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. அந்த 4 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து எங்களை முறைச்சாரு, அதனால நாங்கள் கூட்டு போய் சண்டை போட்டோம் அப்படி இப்படின்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், அங்க வந்து ஒரு சின்ன கை கலப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கை கலப்பு இந்த சென்ஸ் அந்த பையன் அடிக்கடி 4 பேர் தான் அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. பட் அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஐ மீன் அவங்க வந்து இந்த கஞ்சா அந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. பட் போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நார்கோட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் வரல அப்படின்ற மாதிரின்றாங்க. பட் இனியோ வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சீயிங்ஸ். ஸோ அதனால வந்து அதுக்குள்ள போக முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னொரு வந்து கன்ஃபர்மேஷன் வரல, அதுக்கான இன்னும் கன்ஃபர்மேஷன் வந்து வரல, ஓகேங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை வந்து 4 பேர், அந்த ஒரு பையனை 4 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கவே முடியல. பட் ஓகே, என்னவோ நடந்தது. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 4 பேர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஜூவனைல் கோர்ட்ல, ஜூவனைல் இதுல வந்து 3 பேர் வந்து சேர்த்துறாங்க. ஒருத்தரை மட்டும் பேரண்ட்ஸ் கூட அமுச்சு விட்டுறாங்க. ஸோ அந்த பையன் தமிழ்நாட்டை நம்பி வந்த ஒரு பையன், 2 மாசமா தமிழ்நாட்டுல எந்த ஒரு கேஸும் இல்லாத ஒரு பையன் ஒடிசால இருந்து வந்து மிகப்பெரிய அடியில இப்போ 25, 26ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை விட்டுருங்க, நான் என் ஊருக்கே போறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அவனோட சொந்த ஊருக்கு அவன் வந்து போயிருக்கான். ஸோ தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எல்லாரையுமே வாழ வைக்கிற ஒரு ஊரு. பட் இன்னைக்கு அந்த ஒரு பையனுக்கு வந்து இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இதுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்களும் நானுமே வந்து காரணமா இருக்கும். அவங்க வந்து அந்த 4 பேர் அந்த பையனை வந்து ஏதோ ஒரு ஆள் இல்லாத ஒரு டெசர்ட்ல கூட்டு போயிட்டுலாம் அடிக்கல. அக்கம் பக்கம் கண்டிப்பா யாருன்னா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சில மினிமம் 100-200 மீட்டர்ல சுத்து வட்டாரத்துல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருந்து போயின்னு வந்து இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். இருந்தும் யாருமே வந்து தட்டி கேட்கல. அது ஒரு பெரிய டிராபேக். அண்ட் அவங்கள வந்து கத்தி தூக்க வச்சதுக்கான ஒரு விஷயம், யார் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, யாரை பார்த்து அவங்க வந்து கத்தியை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று சோஷியல் மீடியாவா இருக்கும், இல்லைன்னா வந்து மீடியாவா இருக்கும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு வகையில தான் அவன் வந்து கத்தியை எடுத்திருக்கான ஒரு ரீசனா இருக்கும். அண்ட் அதை பின்னாடி தான் இவ்வளவு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில நீங்களும் நானும் அந்த சம்பவத்துக்கு ஒரு ரீசனா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. யாராவது ஒருத்தர் அந்த பக்கம் போறவங்க அட்லீஸ்ட் போலீஸ்க்காச்சும் ஃபோன் பண்ணியிருந்தா அவ்வளவு பெரிய சம்பவம் நடக்காம இருந்திருக்கலாம். அண்ட் ஹோப் ஸோ அந்த பையனுக்கு எதுவும் ஆகல, உயிர் ஆபத்து எதுவும் நடக்காத நேரத்துல காப்பாற்றப்பட்டிருக்கான். அது ஒரு பெரிய விஷயம். பட் இருந்தாலும் அங்க வந்து உடனே பெரிய விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து வட மாநிலத்து நபர், அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்லை. அந்த இடத்துல வேற யாரு இருந்தாலும் அவருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இவங்க வந்து வட மாநிலத்துல இருந்து வந்தாங்க, அதனால இப்படி ஆச்சு அப்படின்லாம் இல்லாம இந்த படியில சம்பவம் வந்து நடக்கணும்னு இருந்திருக்கு. அந்த எல்லாத்துக்கும் மேல அதுக்கான காரணம் ஏதோ ஒரு வகையில நம்மளும் சோசியல் மீடியாவும் தான். சோசியல் மீடியால இன்ஃபுளுயன்ஸ் ஆகி மீடியால படத்துல வந்து ஏதோ தப்பான விஷயங்கள்லாம் காமிச்சு இன்னைக்கு அரசியல் பண்ற நிறைய பேர் வந்து படங்கள் நிறைய நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த படத்துல வந்து கத்தி தூக்குறது, அப்புறம் வந்து அருவாயத்து வெட்டுறது, இதெல்லாமே வந்து வீரம், கெத்து அப்படின்னு காமிச்சு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி நீங்க சொசைட்டில நிறைய பேரு அந்த தப்பான விஷயத்த வந்து நோக்கி வந்துட்டு இருக்காங்க. போயிட்டு படிங்க, படிச்சா மட்டும்தான், படிப்பு மட்டும்தான் ஆயுதம், புத்தகம் மட்டும்தான் ஆயுதம், அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தான் வந்து கூர்மையான ஒரு விஷயம் அப்படிங்கறத தயவு செஞ்சு உணருங்க. அன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் உணர்ந்ததுனால்தான் இன்னைக்கு மிகப்பெரிய சட்ட மேதையா அவர் வந்து மாறி இருக்காரு. இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டு ஹிஸ்டரியில எடுத்து எத்தனையோ பெரிய பெரிய லிஜெண்ட்ஸ் எல்லாமே வந்து படிப்புன்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்களே தவிர, யாருமே நிலையா நின்னவங்கள யாரும் ஒருத்தருமே வந்து கத்தியை தூக்குனதுனால மட்டும்தான் நான் நிலையா நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. அப்படி எழுந்தவங்க எல்லாருமே விழுந்துதான் போயிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு படிங்க, படிப்பு மட்டும்தான்
முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். சாரி, நான் த்ரோட் வந்து கொஞ்சம் பெயினா இருக்கு, அதனால வந்து நான் கொஞ்சம் விட்டு விட்டு பேசுறேன், கொஞ்சம் லேக் ஆகுது. பட் ஸ்டில் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதால இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம வந்து நான் நிறைய டைம் சொல்றேன், நம்ம வந்து ஒரு ஏவுகணை லான்ச் பண்றோம். இப்போ கூட ரீசெண்டா பல டன் கணக்குல ஒரு ஏவுகணைலாம் லான்ச் பண்றாங்க. இவ்வளவு அறிவு சார்ந்த நம்ம தமிழ்நாடுல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இன்னுமே இங்க வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா அவேர்னஸ் தேவைப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்க எழும்புது. எல்லாருமே தயவு செஞ்சு பாத்தீங்க, நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீ ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு. படிக்க கஷ்டமா இருந்தாலும் சரி, ஃப்ரீ ஸ்கூல் காலேஜ்ல போய் படிச்சாலும் நம்மளால வந்து முன்னேற முடியும். அதற்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் அவர்களை சொல்லலாம். அப்புறம் வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது படிப்பு படிப்பு மட்டும்தான் ஒரு மனுஷனை வந்து மனுஷனா மாற்றும். அந்த பர்டிகுலர் படிப்பு மட்டும்தான் ஒரு மனுஷன் வந்து அவனோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயரத்தை எடுத்து போய் நிலைநிறுத்தும். அந்த படிப்பு மட்டும்தான் ஒருவனுடைய தலையெழுத்தையும் ஒருவனுடைய எதிர்காலத்தையுமே வந்து மிகப்பெரிய லெவலில் எடுத்துட்டு போயிட்டு நிற்க வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா படிப்பு மட்டும்தான். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு படிங்க, படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த கஞ்சா, போதை, சரக்கு, தம்மு, கத்தி, குத்து, வெட்டு, சண்டை இதெல்லாம் போட்டு ஒரு டேஷுக்கும் யூஸ் இல்லை. ஓகேங்களா? சட்டப்படி என்ன தண்டனையோ அது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அது எல்லாமே தாண்டி படிப்பு படிப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால எவ்வளோ பெரிய உயரத்தையும் எடுத்து போய் நிறுத்த முடியும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளோ ஈஸியா வந்து எல்லாத்தையுமே டிராஃப்ட் பண்ணி வந்து வச்சுட்டு போயிடலாம். அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு, நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய விஷயங்களை நீங்க வந்து மிகப்பெரிய லெவலில் நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அதுக்கு படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ தயவு செஞ்சு படிங்க, படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்து போயிட்டு நிற்பாட்டும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி யாராவது ஒருத்தருக்கு நாலேஜ் இருந்து நான் கத்தியை தூக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இல்லை, நான் கத்தியை தூக்கி போட்டு புத்தகத்தை தூக்க போறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் லைஃபை இந்த வீடியோ மாற்றும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ்.